மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் ஐயா காலையில் ஃபோன் பண்ணிட்டாரு, வாடா டவர் பார்க்கு போயிட்டு ஷெட்டில் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் காலையில் 7 மணி போல் எழுந்துட்டு நம்ம ப்ரோட்டீன் எல்லாம் வச்சுருந்தேன், அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நியூ ஆவடி டேங்க் ரோடுங்க. எனக்கு ரொம்பவே இந்த ரோடு பிடிக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் மரம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லாரிலாம் நின்றுட்டுருக்கும், ஏன்னா டேங்க் ரோடுன்றதுனால இந்த லாரிலாம் அங்கே நிறைய நிப்பாட்டிருப்பாங்க, தண்ணி லாரி. ஸோ இந்த செடி கடை, பூக்கடை, அது எல்லாமே இங்கே நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ டவருக்கு வந்தாச்சு. டவருக்கு வந்துட்டு இங்கே லோகேஷ் ஐயாவும் நம்ம ராகுல் ஐயாவும் ஷெட்டில் போட்டிருந்தாங்க, ஷெட்டில் பேட்மிண்டன் ஆடிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 அங்கிள், அவங்க 2 அங்கிள் இவங்க 2 பேரை செதற விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. அந்த மாதிரி ரொம்பவும் இணைக்கிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ vlog இந்த மாதிரி எடுத்து போடலாம், அப்படியே ஒன்று அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தாங்க நானே கேமராவை அங்கங்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல கேமராவை இப்படி செட் பண்ணிவிட்டு நானே இந்த என்ன பண்ணுறதுலாம் அப்படியே வீடியோ எடுத்துப்பேன். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்ம கவலைப்பட்டதே கிடையாதுங்க. நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபோனை செட் பண்ணிவிட்டு அழகாக வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுன்னு பண்ண வேண்டியதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ஆடலான்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் கயிறு எடுத்தேன். ஒரு இடத்துல அந்த முடிச்ச திறக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரமாக ஒரு சின்ன மூச்சு பெரிய மூச்சு ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த முச்சை திறந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே, வெறிதனமாக ஒரு 400 ஸ்கிப்பிங் போட்டுட்டு டயர்டாகிடுச்சு. சைலண்ட்டாக ஒரு இடத்துல உக்காந்துட்டேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டவர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் கிளைமேட்டு இன்றைக்கி ரொம்ப குட் கிளைமேட்டுங்க. காலையில் எழுந்திரிச்சு சும்மா லேசியாக வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு இல்லாமல் அப்படியே வெளியே பார்க்கில் அப்படியே விளையாடிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது உடம்புக்கும் சரி, லைட்டாக நம்ம மைண்டுக்கும் சரி, ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு நம்ம கண்ணாடிலாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது, அதை கொஞ்சம் துவைச்சிட்டேன். அது அப்பவும் அழுக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீனுக்காக அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சாச்சு நம்ம ப்ரோட்டீனு. ஸோ மதியான சாப்பாடுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அன்னார்ச்சி இது போகிற வழியில் MMTA காலனி உள்ளே பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் சொல்லுவாங்க. அரும்பாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு கையேந்தி பவனுங்க. மதியானம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இந்த கையேந்தி பவனில் வெறும் 45 rupees தான் சாப்பாடு. ஸோ ஒரு 6 types ஆஃப் ரைஸ் அங்கே போடுவாங்க. ஸோ பிரிஞ்சு, புளியோதரை, அப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம், ஸோ சாம்பார் சாதம். ஸோ இது எல்லாமே அங்கே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டவரில் ஒரு சிட்டிங்கை போட்டோம் பாருங்கள். பயங்கர தூக்கம் வந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி vlog இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் இந்த vlogல நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேங்க. சும்மா சின்னதாக என்னை பூமர்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. யார் சொல்கிறதும் எதை சொல்கிறதும் ஏற்றுக்காதீங்க. நீங்கள் பண்ணுறதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க மக்களே. நன்றி, இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.